சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி தீத்துக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீர் எங்களுக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் போது உம்முடைய வார்த்தைகள் உம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட இயேசுவே நீர்தாமே கிருபை நல்கியருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கடந்த வாரத்திலே பொய்யுரையாத தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களின் அனுபவங்களை தம்முடைய ஜனத்திற்கு வைத்திருக்கிறார் என்பதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். வேதத்திலே 5 இடங்களிலே தேவன் பொய்யுரையாதவர் என்று உரைக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் மூலமாக தேவன் எப்படிப்பட்ட அனுபவங்களை தம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் என்பதை நாம் கடந்த வாரத்திலே தியானிக்க ஆரம்பித்தோம். அப்படி கடந்த வாரத்திலே தியானிக்க ஆரம்பித்த போது 2 அனுபவங்களை நாம் தியானித்தோம். முதல் அனுபவம் என்னவென்றால், பொய்யுரையாத தேவன் அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று தியானித்தோம். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்மையானது. அதை எந்த ஒரு மனிதனும் பொய்யானவை என்று அதை மாற்றிவிட முடியாது என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார், பொய்யுரையாத தேவன் என்று முதல் அனுபவத்தை நாம் தியானித்தோம். 2வது அனுபவம், அவர் பொய்யுரையாத தேவன் என்பதை எப்படிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக தியானித்தோம் என்றால், தேவன் தாம் தெரிந்து கொள்கிறவர்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். பின்பு தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு அபிஷேகத்தையும் கொடுக்கிறார். அவர்களுக்கு சில உத்தரவாதங்களையும் கொடுக்கிறார். தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்கு கொடுக்கிற உத்தரவாதங்களிலே அந்த தேவ பிள்ளை உண்மையாய் இருக்கும்போது என்ன செய்கிறார் என்றால், மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் யார் உண்மை இல்லாதவர்களாக, யார் தேவன் கொடுத்த அபிஷேகத்தை பாதுகாத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போகிறார்களோ, பொய்யுரையாத தேவன் என்ன செய்கிறார், தாம் தெரிந்து கொண்ட மனிதனாக காணப்பட்டாலும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, தேவ சித்தம் செய்யாமல் போகும்போது அவர்களுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை எடுத்து போடுகிறார். அவர்களுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய தேவன் கொடுத்த உத்தரவாதங்களை எடுத்து போடுகிறார். உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு அதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதை நாம் கடந்த வாரத்திலே பொய்யுரையாத தேவன் இவைகளில் உண்மையாய் இருக்கிறார், அதாவது உண்மையில்லாதவனிடத்தில் இருந்து தம்முடைய அபிஷேகத்தை எடுத்து போட்டு உண்மையுள்ளவர்களுடைய கரத்திலே கொடுத்து மேன்மைப்படுத்துகிறார். அதிலே தேவன் பொய்யுரையாதவராய் இருக்கிறார் என்று தியானிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த நாளிலே பொய்யுரையாத தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற 3வது வசனத்தினூடாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற அனுபவம் என்ன என்பதை தியானிக்கும்படியாக தான் நாம் இந்த காலை வேளையிலே தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் என்ன செய்தாராம், நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் பொய்யுரையாதவர் என்பதை எந்த அனுபவத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்றால், நித்திய ஜீவனை குறித்து என்ன செய்திருக்கிறார் என்றால், தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்.
அதற்கேற்ற நம்பிக்கையையும் உண்டாக்கி இருக்கிறார். இந்நாட்களிலே தேவ சபையிலே தேவன் என்ன செய்கிறார் என்றால், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பிரசங்கிக்கும்படியாக வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உண்டு. அந்த சத்தியம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை பரிசுத்த பவுல் இந்த வேத வசனம் மூலமாக வெளிப்படுத்துகிறார். தீத்து 1:4 பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய கட்டளையின்படியே எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்று சொல்வதை பார்க்கிறோம். பவுலுக்கு தேவனுடைய கட்டளை உண்டாகி இருக்கிறது. அந்த கட்டளை எப்படிப்பட்டதாக வெளிப்பட்டது என்றால், அவருடைய பிரசங்கமாக அவருடைய ஊழியத்திலே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளை அவருடைய பிரசங்கமாக அவருடைய ஊழியத்திலே வெளிப்பட்டது என்றால், தேவனுடைய கட்டளை அவருடைய பிரசங்கம் எதை குறித்ததாய் இருந்தது என்பதை தான் 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அது ஒரு பெரிய தெய்வீக நம்பிக்கையாக தேவன் உருவாக்கினதாக காணப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய தேவன் உருவாக்கின நம்பிக்கையை அவருடைய பிரசங்கத்திலே அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டிருக்கிறார். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி அவர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் நித்திய ஜீவனை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கினாரே, அந்த நம்பிக்கையை பற்றி பவுல் என்ன செய்திருக்கிறார்? தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை, அந்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இன்றைக்கு தேவ சபையிலே நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். தேவன் தம்முடைய ஊழியக்காரரை எப்படிப்பட்ட சத்தியத்தை போதிக்கும்படியாக தெரிந்து கொள்கிறார் என்றால், தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை தம்முடைய ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அதற்கேற்ற அறிவையும் விசுவாசத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கும்படியாக உங்களை தெரிந்து கொண்டு தேவனுடைய ஊழியக்காரருடைய வாயிலிருந்து தேவனுடைய கட்டளையாக பிரசங்கமாக நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை குறித்து பேசும்படியாக தேவன் அனுகிரகம் செய்கிறார். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியம் உண்டு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு. தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை போதிக்கும் போது என்ன உண்டாகிறது என்றால், ஒரு பெரிய தெய்வீக நம்பிக்கையை தேவன் உருவாக்கினாரே, அந்த நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான விசுவாசமும் அறிவும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகி விடுகிறது. அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதிலே தேவன் பொய்யுரையாதவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை உருவாக்கினாரே, அது மெய்யானது, அது பொய்யானதல்ல. இந்த உலகத்திலே அநேகர் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டியதாய் இருக்கக்கூடிய உண்மையை, சத்தியத்தை அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள் என்றால், அதற்கேற்ற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதே தேவனுடைய வாஞ்சியாய் இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே அந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இந்த நாளிலே தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாகும்படியாக, அது தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியமாக உங்கள் ஜீவியத்திலே நிறைவேறும்படியாக, அதற்கேற்ற அறிவும் விசுவாசமும் உங்கள் ஜீவியத்திலே பெருகும்படியாக இந்த ஓய்வு நாளிலே தேவன் தாமே கிருபை நல்குவாராக. தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்திலே ஜனங்கள் பலவிதமான நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிறார்கள். பலவிதமான நம்பிக்கையோடு ஜனங்கள் வாழ்ந்து வந்தாலும் கூட இழந்து போகக்கூடாத ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு.
இழந்து போகக்கூடாத ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. அந்த நம்பிக்கை நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையாக காணப்படுகிறது. ஆகவே தேவ சபையிலே காணப்படுகிறோம் என்று சொல்லியும் இந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்களாக ஒரு மனிதன் காணப்படுவானேயானால் அவன் எல்லா மனிதனை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவனாக காணப்படுவான். இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பற்றி கொள்வார்களே ஆனால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே கர்த்தரை பின்பற்றும் போது இம்மைக்காக மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை அடைந்தவர்களாக, அதற்கேற்ற அறிவையும் விசுவாசத்தையும் உடையவர்களாக, அதற்கேற்ற சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவ பக்தி உடையவர்களாக, நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம் என்கிற நிச்சயத்தோடு கர்த்தரை பின்பற்ற தேவன் கிருபை செய்வாராக. உலகத்திலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிறந்த தேவனுடைய ஈவு ஒன்று உண்டென்றால் அது நித்திய ஜீவன்தான். தெய்வ பிள்ளையே, அது நித்தியமாய் ஆத்துமாவிலே தேவனுடைய மகிமையை பிரகாசமாக கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த பூலோக வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நித்தியமாக உங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாவிலேயும் தேவனுடைய மகிமையை பிரகாசத்தை கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது. நித்திய ஜீவனுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு. அந்த அர்த்தம் என்னவென்றால் என்றென்றும் அழியாமை என்பதுதான் நித்திய ஜீவனுக்கு அர்த்தமாக காணப்படுகிறது. நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் உங்களை கொண்டு செல்லக்கூடிய அளவற்ற தேவனுடைய கிருபையை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்கள் தங்களுடைய ஆத்துமாவிலே மகிமையான ஜீவனோடு என்றென்றைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே காணப்படுகிறவர்களாக இருப்பார்கள். ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், சங்கீதம் 23 அதிகாரம் 6 சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். நீங்களும் கூட அந்த நித்திய ஜீவனுக்குரிய கிருபையை, அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற மகிமையை, அந்த பிரகாசத்தை பெற்றவர்களாக காணப்படுவீர்களானால் நீங்களும் கூட உறுதியாக சொல்ல முடியும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று. யார் தங்களுடைய ஜீவியத்திலே அந்த தேவனுடைய ஈவாக காணப்படுகிற, அந்த தேவனுடைய பெரிதான கிருபையாக காணப்படுகிற, அந்த தெய்வீக மகிமையின் வெளிச்சமாக காணப்படுகிற, நித்திய காலமாக என்றென்றைக்கும் அழியாமையாக காணப்படுகிற தெய்வீக வெளிச்சத்தை அடையாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவனுடைய சமூகம் நித்திய பேரின்பமும் பரிபூர்ண ஆனந்தமுமாக காணப்படாது. அவர்கள் இந்த வசனத்தை தங்களுடைய ஜீவியத்திலே உறுதிப்படுத்தும்படியாக சொல்லவும் முடியாது. ஆனால் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற தேவ ஈவை பெற்றுக்கொண்டவர்கள் உறுதியாக சொல்லுவார்கள், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று. உலக பிரகாரமாக எல்லாரும் சரீரத்தில் உள்ள ஜீவனை தான் ஜீவன் என்று நினைக்கிறார்கள். இருதய துடிப்பு நின்று போனால் ஜீவன் போய்விட்டது என்று நினைக்கிறார்கள். அது உண்மைதான். ஆனால் ஆத்துமாவில் உள்ள ஜீவனை அவர்கள் அறியாமலேயே காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, விலக்கப்பட்ட கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்றுதான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்னார். ஆனால் வேதத்தை படித்து பார்க்கும்போது ஆதாம் 930 ஆண்டுகள் தேவன் விலக்கி இருந்த கனியை புசித்த பிறகும் பூமியிலே வாழ்ந்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். விலக்கப்பட்ட கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னாரே, எப்படி ஆதாம் 930 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தான் என்று ஒரு கேள்வி எழும்போது நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். தேவன் சாகவே சாவாய் என்று சொன்னது இந்த சரீரத்திலே அவர்கள் மரித்து போவார்கள் என்றல்ல, அவர்களுடைய ஆத்துமாவிலே ஒரு ஜீவன் உண்டாயிருக்கிறது. அந்த ஜீவன் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுபட்டு போகும்.
ஆத்துமாவிலே மரணத்தை காண்பார்கள் என்பதை தான் தேவன் அவர்களுக்கு அந்நாட்களிலே உரைத்தார். ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படியே ஆதாமும் ஏவாளும் தேவனால் விலக்கப்பட்ட கனியை புசித்தபடியினாலே ஆத்துமாவிலே மரணத்தை கண்டடைந்தார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே உண்டான மரணம் ஆத்தும மரணமாக தான் காணப்பட்டது. ஆத்தும மரணத்திலே என்ன சம்பவிக்கிறது தெரியுமா? மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு அற்று போகிறது. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு அறுபட்டு போகிறது. அப்படியானால் இன்னொரு கேள்வி எழும்புகிறது. அறுபட்டு போன உறவை மீண்டுமாக புதுப்பிக்கும்படியாக, அந்த உறவை மீண்டும் உருவாக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. அன்றைக்கு மனிதன் பாவம் செய்தான், தேவனோடு உள்ள உறவு அறுந்து போயிற்று. மீண்டும் அந்த மனிதனிலிருந்து உருவான சந்ததி அங்கலாய்த்தவர்களாகவே தான் காணப்பட்டார்கள். தங்களுக்கென்று வெடிப்புள்ள தொட்டிகளை உருவாக்கி கொண்டவர்களாகவே காணப்பட்டார்கள். ஜீவனுள்ள தேவனை மறந்தே போனார்கள். ஜீவனுள்ள தேவனோடு உள்ள உறவை எப்படி புதுப்பித்துக் கொள்வது என்பதை அறிந்து கொள்ளாதவர்களாகவே காணப்பட்டார்கள். ஆம், வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவனுள்ள தேவனை அவர்கள் விட்டுவிட்டார்கள், தங்களுக்கென்று வெடிப்புள்ள தொட்டிகளை உருவாக்கி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிதான் காலாகாலங்களாக ஜனங்கள் பரிதவிக்கப்பட்டவர்களாகவே காணப்பட்டார்கள். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலே ஜனங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியை எட்டினது. தேவன் ஒரு ஆத்துமாவாகிலும் அழிந்து போவதை விரும்பாத தேவன், அன்புள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜனங்களோடு தம்முடைய உறவை உருவாக்கி கொள்ளும்படியாக விரும்பினார். தம்மை விட்டு தூரமாக காணப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக விரும்பினார். தம்மை விட்டு தூரமாய் இருக்கக்கூடிய ஜனங்களோடு நெருங்கி உறவாடும்படியாக விரும்பினார். அவர்களோடு ஐக்கியப்படும்படியாக விரும்பினார். என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய ஜீவியத்திலே வந்த பாவத்தினால் உண்டான பிரிவினையை அகற்ற வேண்டும். பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்க வேண்டும். பாவ நிவிர்த்தியை உண்டாக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். ஒரு மனிதனும் பாவத்தோடு தேவனிலே உறவாட முடியாது. ஒரு மனிதனும் பாவத்தோடு தேவனிலே நெருங்கி ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியாது. ஆகவே தேவன் ஜனங்களை தம்மோடு ஐக்கியப்படுத்தும் விதமாக ஜனங்களிலே வந்த பாவத்தை பரிகரிக்கும்படியாக சித்தம் கொண்டார். அதற்காகவே தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் ஒன்றுதான் மரித்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியதாக காணப்படுகிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த ஆத்துமாவிலே மீண்டும் வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டு வருவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க கூடியதாய் இருக்கிறது. ஆதாம் ஏவாளிலே வந்த பாவம், அவர்களிலிருந்து பின் சந்ததியிலே தோன்றின பாவங்கள், அவைகளை மன்னிக்கும்படியாக பரிகரிக்கும்படியாக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த ஆத்துமாவிலே மீண்டும் தேவனுடைய தெய்வீக வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி இரத்தம் சிந்தும்படியாக வைத்தார். பிரைஸ் தி லார்ட். முற்காலங்களிலே உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் மரித்து போயிருந்தீர்கள். இன்றைக்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறியும் அறிவையும் விசுவாசத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் இனி ஆத்துமாவிலே மரித்தவர்களாய் இருக்கக்கூடாது. ஆத்துமாவிலே தேவனுடைய வெளிச்சமும் தேவனுடைய ஜீவனும் உண்டாயிருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, நித்திய ஜீவன் என்று சொல்லுவது
மரணமில்லாத பேரின்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு பயம் வேண்டும். அந்த பயம் எதை குறித்ததாய் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். இந்த பூமியிலே அநேகர் பயப்படுகிறார்கள். யாருக்கு பயப்படுகிறார்கள்? இந்த சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களாய் இருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? பயப்படுகிறார்கள். எந்த சிறிய மனிதனாய் இருக்கலாம், ஏழையாய் இருக்கலாம், படித்தவனாய் இருக்கலாம், படிப்பறிவில்லாதவனாய் இருக்கலாம், அதிகாரத்தில் உள்ளவர்களாய் இருக்கலாம், அதிகாரமே இல்லாதவர்களாய் இருக்கலாம். எல்லாரும் எதற்கு பயப்படுகிறார்கள்? சரீரத்தில் கொல்ல வல்லவர்களாய் இருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? பயப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சரீரத்தில் மாத்திரம் கொல்ல வல்லவர்களாய் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார், அந்த தேவனுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்றால் எப்படிப்பட்ட ஞானத்திற்கு ஆரம்பமாய் இருக்கிறது? நித்திய ஜீவனை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உருவாக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது மனிதன் நரகத்திலே சென்று சேர்ந்து விடக்கூடாது என்கிற எண்ணம் உள்ளவனாக நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற விசுவாசத்தோடு தேவ பக்திக்குரிய வாழ்க்கையை வாழும்போது அவன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே சரீரத்தை அழிக்க வல்லவனாய் இருக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்படக்கூடிய விதத்திலே அவனுடைய வாழ்க்கை காணப்படாது. ஆகவேதான் இங்கே சொல்லுகிறார், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாமல் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராய் இருக்கிறவருக்கு என்ன செய்யுங்கள்? பயப்படுங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் ஆத்துமாவை குறித்து ஜாக்கிரதையுள்ள ஜீவியம் செய்வீர்கள் என்றால், உங்கள் ஆத்துமாவிலே ஜீவனை பெற்றுக்கொண்ட அனுபவத்திலே வாழ்வீர்கள் என்றால், உங்கள் ஆத்துமாவிலே வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட அனுபவத்திலே வாழ்வீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு குறைபாடும் கர்த்தருடைய பார்வையிலே காணப்படாது. ஆகவே உங்களுக்கு எந்த ஒரு மனிதனை குறித்தும் பயமும் இருக்காது. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் நரகத்திலே ஆத்துமாவையும் சரீரத்தையும் அழிக்க ஒப்பு கொடுக்கவும் வல்லவர். ஆகவே அப்படி நீர் ஆத்துமாவை நரகத்திலே ஒப்பு கொடாதபடி உமக்கு பயந்து வாழுகிறேன் என்று சொல்லி நித்திய ஜீவனை என்றைக்கும் பாதுகாத்து கொண்டு ஜீவிக்கக்கூடிய அனுபவத்திலே நீங்கள் வாழக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, ஆப்பிரிக்காவில் தியாகமாக ஊழியம் செய்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய அடக்க ஆராதனை இங்கிலாந்து தேசத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அவர் மிகவும் தியாகமாக ஊழியத்தை செய்து வந்தார். அவருடைய அடக்க ஆராதனை நாளிலே அந்த கூட்டத்திலே ஒரு தனி மனிதனுடைய அழுகை எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக காணப்பட்டது. அந்த மனிதன் எப்படி அழுதானாம்? லிவிங்ஸ்டன், நீ என்னோடுதான் படித்தாய், நீ ஊழியத்திற்கு புறப்பட்ட போது உன்னை நான் பைத்தியக்காரன் என்றுதான் எண்ணினேன். நான் உலகத்தின் உல்லாசங்களை அனுபவிக்கும்படி குடித்து வெறித்து கும்மாளம் போட்டு வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன். நீயோ உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக தியாகம் செய்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு சென்றிருக்கிறாய். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்லி அந்த அடக்க ஆராதனையிலே கதறி அழுதானா. தெய்வ பிள்ளையே,
இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை பெற்று கொள்ளும்படியான வாய்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் இந்த பூமியிலே இழந்து போகலாம், ஆனால் நித்திய ஜீவனை மட்டும் நீங்கள் இழந்து போய்விடக்கூடாது. வாழ்க்கையை ஏனோ தானோ என்று கழித்து போடாதபடி நீங்கள் ஆத்துமாவிலே தேவன் கொடுத்த ஜீவனை பாதுகாத்து கொள்ளும் விதமாக உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வரப்போகிறதாய் இருக்கிறது. உங்களுக்கு ஆத்துமாவிலே ஜீவனை கொடுத்த வல்லவர் உங்களிடத்திலே கணக்கு கேட்கப் போகிறார். கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள் இந்த ஆத்துமாவிலே ஜீவன் இல்லாதபடியினால் தான் பலவிதமான பாவங்களையும் சாபத்துக்குரிய காரியங்களையும் செய்து மனம் போல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே நரகத்திலே வல்லவராய் இருக்கிற தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட போகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளிலே கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனை பெற்றுக்கொண்ட உங்கள் ஆத்துமாவோ பரலோக ராஜ்யத்திலே என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக, சுகமாக இளைப்பாறக்கூடியதாக, அல்லேலூயா பாடக்கூடியதாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு கொண்டு ஒரு காரியத்தை கேட்டான். வாசியுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உனது ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, இந்த வாலிபனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்தபடியினால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்துடனே போய்விட்டான் என்று படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்திலே அனித்தியமான அநேக காரியங்கள் காணப்படுகிறது. காண்பதெல்லாம் அழியக்கூடியதாகவும் காணப்படுகிற அநேக அனித்தியமான காரியங்கள் இந்த உலகத்திலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தெய்வ ஜனமே, நீங்களோ இந்த உலகத்திலே எப்படியாகிலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட அனுபவத்திலே வாழுவீர்களானால் நீங்கள் தான் சுகவாசியாய் இருப்பீர்கள். நீங்கள் தான் சுகமாய் எந்நாளும் வாழக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். பாருங்கள், இந்த தேவனுடைய ஜீவனை ஆத்துமாவிலே பெற்றிராதவர்கள் எதையோ பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே சந்தோஷத்தை அனுபவித்து வாழும்போது, இந்த உலகத்திலே பல மாயமாலமான காரியங்களை அனுபவித்து வாழும்போது, இம்மைக்காக மாத்திரம் ஜீவித்து கொண்டிருக்கும் போது, அவர்களை பின்பற்றி அநேகர் நித்திய அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கும் போது, அழியாமையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்கிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், பரிசுத்த பவுல் மூலமாக சொல்லுகிறார், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவனுடைய கட்டளை உரைக்கப்படுகிறது. தேவ பக்திக்கு ஏதுவான விசுவாசத்திற்குரிய நம்பிக்கையை பற்றின அறிவு வெளிப்படுகிறது. அந்த நம்பிக்கை நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையாய் இருக்கிறது. அதை நீ பற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை அறிவிக்கும்படியாக, அதற்காக நீ விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்கிற நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் தேவன் உங்களை தேவ சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல தெய்வ பிள்ளையே, மற்றவர்களும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக காணப்பட வேண்டும். நான் ஒரு நல்ல வழிகாட்டியாய் இருக்க வேண்டுமானால், நான் ஒரு நல்ல போதகனாய் இருக்க வேண்டுமானால், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நான் கர்த்தருடைய வெளிச்சத்தை ஆத்துமாவிலே பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நான் கர்த்தருடைய ஜீவனை என் ஆத்துமாவிலே பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக
அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாய் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஒரு போதகனாக காணப்பட வேண்டும், அவர்களும் அந்த தெய்வீக வெளிச்சத்தை ஆத்துமாவிலே பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் அந்த தெய்வீக ஜீவனை ஆத்துமாவிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கிற தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல போதகனாக காணப்பட வேண்டும். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் காணப்பட்டார். ஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளையே. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும்போது, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கும்போது, நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதுதான் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, அந்த நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக காணப்படலாம். தெய்வ பிள்ளையே, நித்திய ஜீவனை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து 6 காரியங்களை இந்த ஓய்வு நாளிலே உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க தேவன் கிருபை செய்வாராக. முதலாவது, கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று படிக்கிறோம். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்திருப்பானே ஆனால் அவன் நித்திய ஜீவனை பற்றியும் அறிந்திருப்பான். தெய்வ பிள்ளையே, அநேகர் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே அறிந்திருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, மரியாளின் வயிற்றிலே பிறந்தவர், இப்படி மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்த தெய்வீகத்தை அறிந்து கொள்ளவில்லை. எப்படி மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளாமல் தான் காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது வரலாற்றை குறித்து பேசக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை உண்டாக்கினார் என்று சரித்திரத்தை குறித்தெல்லாம் கிறிஸ்துவை வைத்து பேசக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் சரித்திரத்தின் வாயிலாக தான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் காணப்படுகிறார்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை புத்தரோடும் காந்தியோடும் ஒப்பிட்டு இயேசு ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லுகிற அனுபவத்திலே இயேசுவை மாம்சத்தின்படி அறிந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆனால் நித்திய ஜீவனை பெற இப்படிப்பட்ட இந்த மூளை அறிவு மட்டும் போதாததாக தான் காணப்படுகிறது. ஆகவே தான் பரிசுத்த பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி இயேசுவை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ளும்படி விரும்பினதாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் ஏதோ தெய்வ பிள்ளையே மாம்சத்தின்படி இயேசுவை அறிந்து கொண்டவராக மாத்திரமல்ல, தெய்வ பிள்ளையே இந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்திருக்கிறார்? அதிகமாக இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக விரும்பி இருக்கிறார். அந்த விருப்பம் தான் அவருடைய வாழ்க்கையிலே ஆத்துமாவிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள செய்ததாய் இருந்தது. அந்த விருப்பம் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தது, அதற்கேற்ற வாழ்க்கையை வாழும்படியாக செய்தது, அதற்கேற்ற சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியான விசுவாசத்தையும் அறிவையும் உடையவராக காணப்பட செய்தது, அதற்கேற்ற பிரசங்கத்தையும் நல்ல போதனையாக தேவ பக்திக்கு ஏதுவான போதனையாக போதிக்கும்படியாக செய்தது. தெய்வ பிள்ளையே, அந்த வசனத்தை வாசிக்கும் போது பவுல் என்ன சொல்கிறார்? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும்
அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அதற்கு தகுதியுள்ளவராக மாறும்படியாக பவுல் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய ஜீவியத்திலே மேன்மையாக காணப்பட்ட அனைத்தையும் நஷ்டமாக விட்டிருக்கிறார், குப்பையுமாக எண்ணி இருக்கிறார். இப்படி யார் கர்த்தரை தேடுகிறார்களோ, இப்படி யார் கர்த்தரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் ஆத்துமாவிலே ஜீவனை உடையவர்களாய் இருப்பார்கள். அவர்கள்தான் தேவனோடு உறவாடக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அவர்கள்தான் பாவ சாபங்களிலிருந்து விலகினவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள்தான் தேவனோடு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள்தான் மற்றவர்களையும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று போதிக்கும்படியான அறிவோடும் விசுவாசத்தோடும் தேவனுடைய கட்டளையை பெற்று போதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றின சீஷர்களிடத்தில் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஜனங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். உடனே சீமோன் பேதுரு என்ன சொன்னான்? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்வதை பார்க்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, கிறிஸ்து யார் என்று அறிவது மட்டுமல்ல தெய்வ பிள்ளையே, அவர் தருகிற நித்திய ஜீவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இதிலிருந்து நாம் முதல் காரியத்தை அறிந்து கொள்கிறோம். அது என்னவென்றால், கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். எதிலே ஜீவன் உடையவனாய் இருக்கிறான்? சரீரத்தில் அல்ல தெய்வ பிள்ளையே, ஆத்துமாவிலே ஜீவனை பெற்றவனாய் இருக்கிறான். குமாரன் இல்லாதவன் ஆத்துமாவிலே ஜீவன் இல்லாதவனாக காணப்படுகிறான். அவனுக்கு பரிசுத்தத்தை பற்றின வெளிப்படுத்தல் இல்லை, அவனுக்கு தேவனோடு உறவாடக்கூடிய அனுபவம் இல்லை, அவன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவிக்கிறவனாக இருக்கிறான், ஆத்துமாவிலே ஜீவன் இல்லாதவனாய் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த தேவ குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன், நித்திய ஜீவனை உடையவன் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆத்துமாவிலே நித்திய ஜீவன் இல்லாதவனாகவே காணப்படுகிறான். பாவம் செய்தால் ஆதாமையும் ஏவாளையும் போலதான் காணப்படுகிறான் என்பதை தேவன் விளங்கச் செய்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வி எழும்புகிறது. விலக்கப்பட்ட கனியை புசிப்பதற்கு முன்பாக ஆத்துமாவிலே ஜீவன் உடையவர்களாக தேவனோடு நல்ல ஐக்கியம் வைத்து ஜீவித்த ஆதாமையும் ஏவாளையும் போல தேவ சாயலோடு வாழும்படியாக வாஞ்சிக்கிறீர்களா? அல்லது விலக்கப்பட்ட கனியை புசித்த பிறகு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போய், தங்களுடைய ஆத்துமாவில் உண்டாயிருந்த ஜீவனை இழந்து போய் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக காணப்பட்ட பாவத்தின் சம்பள மரணம், ஆத்துமாவிலே மரணத்தோடு மரணத்தை அடைந்து வாழ்ந்த ஆதாமையும் ஏவாளையும் போல வாழும்படியாக வாஞ்சிக்கிறீர்களா? ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்கள். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்போ.
இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் மோருக்கும் உடையும் பலமும் உமக்கே உகந்த தூய சரீரமா ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்பும். உம்மை போல் யாருண்டு என்னை நீ சொன்னாதா இந்த பாதலத்தில். உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் சொன்னாதா இந்த பாதலத்தில். உம்மை போல் யாருண்டு. நீங்கள் உங்கள் மனவிருப்பம் போல எதை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக வேண்டுமானாலும் வாழலாம். இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்திருப்பவர்களைப் போல சரீரத்திலே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஜீவனாக காணப்படுகிற கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றால் உங்களுக்குள்ளே தெய்வீக வெளிச்சமாகிய நித்திய ஜீவன் இருக்காது. உங்களுக்குள்ளே உங்கள் ஆத்துமாவிலே ஜீவனும் இருக்காது. பொதுவாக சொல்லுவார்களே, இவன் நடைபிணம் போல வாழ்ந்து வருகிறான் என்று சொல்லுவார்களே, அப்படிதான் வாழ்க்கை காணப்படும். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது ஆத்துமாவிலே ஜீவனை இழந்து நடைபிணமாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை உன் ஜீவியத்திலே வேண்டாம். தேவனுடைய பார்வையிலே நீ ஒரு நடைபிணமாக காணப்பட வேண்டாம். ஒரு தலபலவரதபதிலவே ஆத்துமாவிலே ஜீவனுடையவனாக, ஆத்துமாவிலே தெய்வீக வெளிச்சமுடையவனாக, நித்திய ஜீவனை உடையவனாக வாழும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். அதற்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது கிறிஸ்துவை அறிவதுதான். நித்திய ஜீவன் என்று அறிந்து கொண்டு குமாரனை உடையவன், ஜீவனை உடையவனாயிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே பாதுகாத்து கொள்ள வேண்டும். இயேசு இல்லாத வாழ்க்கை அது சந்தோஷத்தை கொடுக்காது. இயேசு இல்லாத வாழ்க்கை சமாதானத்தை கொடுக்காது. இயேசு இல்லாத வாழ்க்கை நித்திய ஜீவனை கொடுக்காது. இயேசு இல்லாத வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள செய்யாது. ஆகவே கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவனாயிருக்கிறது. இரண்டாவது, தெய்வ பிள்ளையே, வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது வேத வாக்கியங்கள் மூலமாக நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று படிக்கிறோம். அப்ப நீங்க எதற்காக தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் எதற்காக தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனால் பலன் என்ன? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார்? உங்களுக்கு தேவன் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்களுக்கு அழியாமை உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, வேத வாக்கியங்களை எவ்வளவு அதிகமாக நீங்கள் தியானித்து பார்க்கிறீர்களோ, எவ்வளவு அதிகமாக வாழ்க்கையிலே வேதத்தை நீங்கள் தியானித்து பார்க்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அதிகமாக உங்களுக்குள்ளாக நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். நீங்கள் யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள எழுத்துகள் அனைத்தும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நாம் அங்கே படிக்கிறோம்.
அப்ப வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கக்கூடிய அனுபவம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருகிறது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறீர்கள். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னார்? யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து உரைக்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப சீஷர்கள் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு காணப்பட்டதன் காரணம் ஒன்று என்ன தெரியுமா? நித்திய ஜீவ வசனங்கள் யாரிடத்தில் உண்டாயிருந்தது? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உண்டாயிருந்தது. ஆகவேதான் பேதுரு சொன்னார், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே, உம்மிடத்தில் இருந்து நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நித்திய ஜீவ வசனங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவானாய் இருந்த ஒரு வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டான். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன பதில் கொடுத்தார்? கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். கற்பனைகளை கைக்கொள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார், வேத வசனத்தின்படி ஜீவிப்பாயாக, வேத வசனங்களை கைக்கொள், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வாய் என்று பதில் கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியதாய் இருப்பது தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. உயிர்ப்பித்து நித்திய ஜீவனை அது உங்கள் ஆத்துமாவிலே, அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாவிலே கொண்டு செல்லக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவேதான் அப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்த தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, தாவீது அந்நாட்களிலே ஒரு ரகசியத்தை அறிந்திருந்தான். வேத வாக்கியங்கள் அவனுடைய ஆத்துமாவை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். வேத வாக்கியங்கள் அவனுடைய ஆத்துமாவிலே ஜீவனை கொண்டு வரும். வேத வாக்கியங்கள் அவனுடைய ஆத்துமாவிலே தெய்வீக வெளிச்சத்தை கொண்டு வரும் என்பதை தாவீது அறிந்திருந்தான். ஆகவேதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை சீர்தூக்கி பார்த்துவிட்டு சொல்லுகிறான், என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் சொன்னார், அநேக ஆயிரம் பொன் வெளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்வதை பார்க்கிறோம். காரணம், ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது. அந்த தெய்வீக பரிசுத்த ஆவிக்குரிய வார்த்தைகள் வேத வசனங்களிலே காணப்படுகிறது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து திட்டம் தெளிவுமாக சொன்னார். தெய்வ பிள்ளைய, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனங்களை யார் ஆராய்ந்து பார்க்காமல் அதை அபியாசப்படுத்தாமல் ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு வேத வாக்கியங்களுக்குள்ளாக காணப்படுகிற தெய்வீக தேவனுடைய ஆவியும் உண்டாயிருக்காது, தெய்வீக வெளிச்சமும் உண்டாயிருக்காது, தெய்வீக ஜீவனும் ஆத்துமாவிலே உண்டாயிருக்காது. அவர்கள் நாளுக்கு நாள் ஆத்துமாவிலே மரணமடைந்து போய் விடுவார்கள். ஒவ்வொரு நாளும் யார் அதிகமாக வேதத்தை தியானிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். என்னை அணுகி வருகிறவர்களுக்கெல்லாம் நான் கொடுக்கிற ஆலோசனை அதுதான். ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் நீங்கள் படிக்க வேண்டும், இத்தனை அதிகாரங்கள் நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். உங்கள் சிந்தனையை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கொடுப்பது உண்டு. காரணம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு.
இதை வேறு ஒரு மனிதனும் கொடுக்க முடியாது. வேத வாக்கியங்களினால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது, இந்த நித்திய ஜீவனை நீங்கள் எதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்? இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் இரத்தத்தினால் இந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் அந்த நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று படிக்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, கடைசி நாள் கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வருகையின் நாள் ஒன்று உண்டு. அந்த வருகையின் நாளிலே உயிரோடு எழும்ப வேண்டும். முதற் பலனாக அவருடையவர்களாக உயிர்த்தெழ வேண்டும். அதற்கு இந்நாட்களிலே அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும், அவருடைய மாம்சத்தை புசிக்கிறவர்களாக அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளை, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமும் இரத்தமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற மாபெரும் ஈவாக காணப்படுகிறது. அவருடைய மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியமாக காணப்படுகிறது. அவருடைய மாம்சமும் இரத்தமும் மிகுந்த தியாகத்தினாலும் மனதுருக்கத்தினாலும் உங்களுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படி இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையாக காணப்படுகிறது. ராப்போஜனை எடுக்கும் போது கர்த்தருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் தான் நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அப்பமானது இயேசுவின் மாம்சத்திற்கு அடையாளமாக தான் கொடுக்கப்படுகிறது. திராட்சைப்பழ ரசமானது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு ஒப்பாக தான் கொடுக்கப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, ராப்போஜனம் எடுக்கும் போது கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து தான் நாம் நினைவு கூறக்கூடியவர்களாயிருக்கிறோம். அதை உட்கொள்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலைதோறும் தேவன் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருள பண்ணினார். தெய்வ பிள்ளையே, ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வருகிற ஆவிக்குரிய ஜனங்களாகிய நமக்கு தேவன் கொடுக்கிற அப்பம் ஒன்று உண்டு. அது என்ன? ஜீவ அப்பம் நானே. அவர்தான் நமக்கு ஜீவ அப்பமாய் இருக்கிறார். அவரை நாம் உட்கொள்கிறோம், அவரை நாம் நினைவு கூறுகிறோம், அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூறுகிறோம், அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் எப்படி நமக்காக மரித்து தம்முடைய ஜீவனை, அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து ஆத்துமாவை உயிர்ப்பித்தார், ஆத்துமாவிலே ஜீவனை உண்டாக்கினார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கடைசி காலத்திலே நம்மை உயிர்த்தெழ செய்ய போகிறார். நித்திய ராஜ்யத்திலே என்றைக்கும் ஜீவன் உள்ளவர்களாக நிலைநாட்டுகிறார் என்பதை நினைவு கூற பண்ணுகிறார். தெய்வ பிள்ளையே, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே படிக்கிறோம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் யார் புசித்து பானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ராப்போஜனம் எடுக்கும் போதெல்லாம் நித்திய ஜீவனிலே நிலைத்திருக்கும்படிக்கு அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு காணப்பட வேண்டும். ஆம், தகுதியோடு புசித்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். அபாத்திரமாய் புசிக்கிறவன் ஆக்கினைக்குள் ஆக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவின் மாம்சமும் இரத்தமும் நித்திய ஜீவனை
உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. நான்காவதாக, தெய்வ பிள்ளையே, விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதத்திலே படிக்கிறோம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆம், விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது ஒரு தெய்வீக வல்லமையாக காணப்படுகிறது. விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது ஒரு தெய்வீக வல்லமையாக காணப்படுகிறது. அற்புதத்தையும் அடையாளங்களையும் பரலோகத்திலிருந்து கொண்டு வரக்கூடியது விசுவாசமாக தான் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதை போல உங்களுக்குள்ளாக காணப்படுகிற விசுவாசம் தான் நித்திய ஜீவனையும் கூட உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு பூமியிலே அநேகர் தவறான விசுவாசங்களை உடையவர்களாக காணப்படலாம். அவர்கள் ஒருவேளை பூமியிலே நன்றாக வாழ்ந்திருக்கக்கூடியவர்களாக இம்மைக்குரிய காரியங்களிலே காணப்படலாம். ஆனால் அவர்களுக்குள்ளே ஆத்துமாவிலே ஜீவன் இருக்காது, நித்திய ஜீவன் அவர்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் என்று. முழு வேதாகமத்திலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வசனம் ஒன்று உண்டு. அது என்ன? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப தேவ குமாரனை பற்றின விசுவாசம் தான் நித்திய ஜீவனை உங்கள் ஜீவியத்திலே கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அந்த நித்திய ஜீவனிலே நீங்கள் நிலைத்திருக்கும்படியாக அந்த விசுவாசத்திலே பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது. அந்த விசுவாசத்திலே நீங்கள் பலசாலிகளாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமாய் இருக்கிறது. இந்த தெய்வீக ஜீவன், இந்த நித்திய ஜீவன், இந்த தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே குமாரனை பற்றின விசுவாசத்தினால் உண்டாயிருக்குமே ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மாயமாலமான காரியங்களிலேயும் வெற்றி எடுக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஐந்தாவதாக, எப்படி நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளலாம்? தெய்வ பிள்ளையே, சோர்ந்து போகாமல் காணப்படுகிறவர்கள் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு எதை அளிக்கிறார்? நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே தெய்வ பிள்ளையே, நீங்கள் முன்னேறும் போது சோர்வை உண்டாக்கக்கூடிய சத்துருடைய பல வல்லமைகள் உண்டாயிருக்கலாம். அநேக தெய்வ பிள்ளையை சிற்றின்ப கவர்ச்சிகள் மனிதனை இழுத்து மனசாட்சியை வாதித்து சோர்வை உண்டாக்கக்கூடியதாக காணப்படலாம். தீய மனிதர்களாலே உங்கள் வாழ்க்கையிலே சோர்வுகள் உண்டாகலாம். எத்தனை சோர்வுகள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை விதத்திலே சோர்வுகளை கொண்டு வரும்படியாக அலைகள் மோதி அடித்தாலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய சத்துவத்திலே நீங்கள் பலங்கொள்ளுவீர்களானால் எந்த சோர்வும் உங்களை மேற்கொள்ளாது. அநேகர் சோர்ந்து போகிறதினாலே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டுமானால் சோர்ந்து போகாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது படிக்கிறோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையே சோர்ந்து போய்விடாதீர்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறும் போது பல காரியங்கள் உங்கள் ஜீவியத்தை சோர்ந்து போக பண்ண கூடிய விதத்திலே காணப்படலாம். ஆனாலும் சொல்லுங்கள், காக்கும் கரங்கள்
உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பிவா இயேசுவை இயேசுவை நம்பிவா நம்பினே இயேசுவை இயேசுவை நம்பினே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம் நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம் நிதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்பிவா இயேசுவை இயேசுவை நம்பிவா நம்பினே இயேசுவை இயேசுவை நம்பினே. ஆம் தெய்வ பிள்ளையே, அலைகளை தாண்டும்படியாக செய்வார். உன் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ சோர்ந்து போகிற வேளைகளிலே தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நிந்தைகளும் அவமானங்களும் உன் வாழ்க்கையிலே வரும்போது தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மகனே நீ சோர்ந்து போகாதே, மகளே நீ சோர்ந்து போகாதே. நான் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்திலே பெருக பண்ணுகிறேன் என்கிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, அலைகளை கடக்கும்படியாக செய்வார், சோதனைகளை கடக்கும்படியாக செய்வார், வேதனைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நன்மை செய்கிறதிலும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளித்துவம் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டேதான் போகிறான். ஆனாலும் அரிக்கட்டோடே திரும்பி வரும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு வருகிறான். அல்லேலூயா. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. சந்தோஷத்தோடு விதை, மகிழ்ச்சியோடு விதைப்பாயாக. சோர்ந்து போகிற பல காரியங்கள் வரலாம், அவைகளையெல்லாம் தேவன் மாற்றும்படியாக என்னிலே அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாவற்றையும் நான் தேவ பலத்தினாலே செய்வேன் என்று சொல்லி அலைகளை தாண்டி கொண்டே செல். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏற்ற காலத்திலே நல்ல அறுவடையை காணும்படியாக செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆம் தெய்வ பிள்ளையே, எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பி நீங்கள் ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பீர்களானால் நீங்கள் புது பலன் அடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லா சோர்ந்து போன அனுபவங்களும் மாற்றப்படும். காத்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். 6வது அனுபவம், எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது? தெய்வ பிள்ளையே, பரிசுத்தமாகுதலினாலே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அந்த வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால்
பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டானால் அது பாவம் தான். தெய்வ பிள்ளையே, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்திலே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல வேண்டும். ஒரு நாளும் பாவம் உங்கள் ஜீவியத்திலே ஒரு பிசாசின் வல்லமையாக பிரவேசித்து நித்திய ஜீவனை தடுக்கக்கூடிய வல்லமையாக காணப்படாதபடி நீங்கள் உங்கள் ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள், எவ்வளவு நல்ல போதகர் பாருங்கள். தெய்வ பிள்ளையே, நித்திய ஜீவனை பெற விரும்புகிறவன் பாவத்தையும் உலக சந்தோஷத்தையும் மாம்சீகத்தின் கிரியைகளையும் தன்னை விட்டு அப்புறப்படுத்தி புடமிடப்பட்ட பரிசுத்தவானாக விளங்கும்படியாக தன்னை ஆழமான பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவனாக காணப்படுவான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, பரிசுத்தமாகுதலினாலே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுங்கள். நித்திய ஜீவனை பெற்று இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசித்து பரலோகத்தையும் நித்தியத்தையும் சுதந்தரிக்க தேவன் உங்களுக்கு கிருபை நல்குவாராக. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். தெய்வ பிள்ளையே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவன். வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள செய்யக்கூடியதாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் மாம்சமும் இரத்தமும் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. சோர்ந்து போகாதவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. பரிசுத்தமாகுதலினாலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த காலை வேளையிலே கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிற அனுபவத்திலே தேவன் ஒருவேளை உங்களை நடத்தி சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் முடிவோ நித்திய ஜீவன், முடிவோ நித்திய ராஜ்யம், முடிவோ பாக்கியகரமான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். இந்த பூமியிலே அநேக ஜனங்கள் கர்த்தாவே இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல்கள் இல்லாமல், இப்படிப்பட்ட போதனை இல்லாமல், இப்படிப்பட்ட கர்த்தாவே தேவ பக்திக்குரிய அறிவை பெற்றுக்கொள்ளாமல் காணப்படுகிறார்களே. இந்த காலை வேளையிலே ஒன்று கூட எங்களை தூக்கி நிறுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, கர்த்தாவே உம்முடைய தெய்வீக வெளிச்சத்தை எங்களுடைய ஆத்துமாவிலே பிரகாசிக்கும்படியாக, உம்முடைய ஜீவனை எங்களுடைய ஆத்துமாவிலே கொடுக்கும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு போதித்த உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆத்துமாவிலே அந்த நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக செய்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே, நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம், அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே
விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். நல்ல போராட்டத்தை போராடுவோம். நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிப்போம். ஒரு முறை கூட பாடுவோமா? நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. தெய்வ பிள்ளையே, மரண வீட்டிலே இந்த பாடலை பாடுவார்கள். மரித்து போனவன் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறான், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறான் என்று சொல்லி இவர்கள் நல்ல போராட்டத்தை போராடினார்கள், விசுவாசத்தை காத்து கொண்டார்கள், தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து நல்ல சாட்சி கொடுத்து ஜெபிப்பார்கள், பாடலை பாடுவார்கள். ஆனால் நமக்கு தேவன் ஜீவனோடு இருக்கும் போதே உண்மையாகவே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட அனுபவத்திலே நம்மை பாட செய்கிறார். எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள் சரீரத்திலே, ஆனால் ஆத்துமாவிலே இந்த நித்திய ஜீவனை பெற்றுதான் மரித்தார்களா என்று ஒரு கேள்வி எழும்பும் போது அது ஒரு சந்தேகமாகவே தான் காணப்படும். ஆனால் நமக்கு இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு போதகத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது நாம் நித்திய ஜீவனை மெய்யாகவே சுதந்திரித்தவர்களாகவே அதற்கேற்ற அனுபவத்தோடு கிறிஸ்துவின் ஜீவன் நம் ஆத்துமாவிலே உண்டாயிருக்கிறது என்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே நமக்கு தேவனுடைய கட்டளையாக அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக செய்திருக்கிறார். ஆகவே அந்த அனுபவத்தோடு நாம் பாட கடமைப்பட்டிருக்கிறோம். பாடுவோமா? நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம், அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது நிலையான தேவனுடைய ஈவாக கிருபையாக காணப்படுகிறது. அந்த தேவ கிருபையை இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த தெய்வீக ஜீவனையும் தெய்வீக வெளிச்சத்தையும் பாதுகாத்து கேட்ட சத்தியத்தின்படி வாழ்க்கையை கர்த்தருடைய வருகை நாளுக்கு ஆயத்தமாக்கி கொள்ளும்படியாக அதற்கேற்ற கிருபையோடு தேவன் வழிநடத்தும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மணவாளனாகிய கிறிஸ்து வெளிப்படக்கூடிய நாள் சமீபமாய் இருக்கிறது. சபையே, மணவாட்டியே, ஆயத்தப்படு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட அனுபவத்திலே காணப்படு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான ஓய்வு நாளிலும் கர்த்தாவே உம்மை ஆண்டவரை நாங்கள் இணைந்து ஆராதிக்க உம்மை துதிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி நமது வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராய் எங்கள் மீது ஆண்டவரே, நீர் எவ்வளவு ஆண்டவரே கரிசனை உள்ள தெய்வமாய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இசப்பா, அந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட ஆண்டவரே மது வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்ற கிருபையும் மகிமையும் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு தர வேண்டுமாய், உமது வீட்டிலே நீடித்து நிலைத்திருக்க பண்ணக்கூடிய கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு அது காத்துக்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே மற்றவர்களுக்கும் நாங்கள் வழிகாட்டியாக ஆண்டவரை திகழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே,
உம்மை அறிந்து கொண்டு கத்தா உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ளக்கூடிய விருப்பத்தை எங்களுக்கு தாரும் கத்தாவே. ஆண்டவரே, உம்மோடு உள்ள ஐக்கியத்தை நாங்கள் காத்துக்கொள்ளவும் அதை பலப்படுத்தி கொள்ளவும் கூடிய கிருபை எங்களுக்கு அதிகமாய் நீர் தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உமது வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து தியானித்து அவற்றை ஆண்டவரை நாங்கள் அப்பியாசப்படுத்தி கொள்ள கத்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நம்முடைய மாம்சத்தை இரத்தத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஈவாக கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி கத்தாவே. ஆண்டவரே, அதிலே நாங்கள் பலப்பட கத்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களை நீர் விசுவாசத்திலே ஆண்டவரே பலவான்களாய் எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் அப்பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்போது கத்தாவே நற்கிரியைகளை செய்து உம்மிலே பலன் கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முடிவு பரியந்தம் ஆண்டவரை நிலைத்து உமது நித்திய கிருபையிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்திலே நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. புது கிருபை எங்களுக்கு போதும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின் படியாய் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களை ஆண்டவரை நீ உயர்த்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசுவாசிகளாய் இருக்கலாம், இவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு ஒரு பெரிய தெய்வீக பாக்கியமான அந்த நித்திய ஜீவனை கொடுத்து வழி நடத்துகிற தெய்வுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோருடைய பஸ்துநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேட்டகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா 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 கர்த்தரால் நித்திய ஜீவனை சுதந்தரித்த அனுபவத்திலே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.